ஃபைன். ஸோ இந்த டேக்கு வந்து லிட்ரலி வி ஹவ் பீன் வெயிட்டிங் பிகாஸ் இந்த 2026 ஓட ஏஇ எக்ஸாம் நோக்கி நம்ம லான்ச் பண்ணுற ஃபைனல் ஃபவுண்டேஷன் பேட்ச். ஓகே, ஏன் அப்படின்ற ரீசன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஏன்னா சிலபஸ் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணோன்னா தான் கரெக்டாக 6 months டைம் பீரியடில் நம்மளால் ஜிஎஸும் சரி சிவிலும் சரி கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய விஷயம் வி நீட் டு ஸ்பீக். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு 2 கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. குயிக்காக, ஷார்ட்டாக. என்ன சார் கிளாஸே நடத்தல, அதுக்குள்ளே கொஷின் கேட்குறீங்க. வில் ஸ்டார்ட் வித் அ கொஷின். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், ஒய் ஏஇ எக்ஸாம் ஆர் ஒய் திஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்? எதனால் இதுக்குள்ளே வந்தீங்க? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? ஒய் யூ சோஸ் திஸ் பாத்? ஓகே, இந்த சைடில் தான் போகணும், இதில் தான் நம்ம எஃபர்ட் டைமு எல்லாத்தையுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அண்ட் இதில் தான் நான் ஷைன் ஆகணும் அப்படின்னு உங்களோட கரியர் ட்ராக்கை இந்த பாத்தில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? ஃபஸ்ட்டு இந்த கொஷனுக்கு ஆன்சர் வேணும். சரி, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், நான் அதுக்கப்புறம் அடுத்த கொஷின் கேட்குறேன். கமான், தமிழில் டைப் பண்ணுங்கள், இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள், தங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள், எதுலனாலும் ஓகே, ஸ்பானிஷ்னாலும் ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன், அதனால் எதுலனாலும் டைப் பண்ணுங்கள், நோ இஷ்யூஸ். குயிக்காக எல்லாரும். டெர்சாகி இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸோ ஆஃப்லைன் கிளாஸோ ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ரூல் என்னென்னா சாட்டில் பயங்கர இன்ட்ராக்டிவாக இருக்கணும். கிளாஸ் வந்து இந்த ஆன்லைன் ஆஃப்லைன் டிஃப்ரென்ஸ்லாம் ஃபீலே ஆகாது. அதுக்கு ரீசன் லைக் இன்ட்ராக்ஷன் உங்கள் சைட்லேருந்தும் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக இருக்க போகுது. அதனால் ஓகே, கமான், குயிக்காக டைப் பண்ணுங்க பார்ப்போம் எல்லாரும். ஃபாஸ்ட். எஸ், கோர்லேயே லைக் எனக்கு கோர் ஃபீல்டை விட்டு போகணுன்ற இஷ்டம் இல்லை, அதனால் நான் இந்த பாத்தை சூஸ் பண்ணியிருக்கேன். வெரி குட். தென் ஆர்த்தி, ஜோதி, ராஜலக்ஷ்மி, ராஜேஷ், சும்மா ஏதாவது ஒன்று டைப் பண்ணுங்க. ஏன் இதை சூஸ் பண்ணோம்? ஜென்யூனாக உங்கள் மைண்டுக்கு இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கே நீங்கள் திருப்பி கேட்டுக்கிறப்ப என்ன ஆன்சர் வருது, அது எதுவாக இருந்தாலும் ஓகே. மோனிஷா, சையத் அப்பாஸ், ராம்குமார், ஜாப் செக்யூரிட்டி சார் வேலிட். இன்னைக்கு இருக்கிற டைனமிக்கான வேர்ல்டில் நான் வந்து என்னைய அப்படியே அடுத்தடுத்துன்னு க்ரோ ஆகிட்டே இருக்குது. அப்படி இருக்கப்ப நான் மற்ற ஜாப்லலாம் போகிறப்ப எனக்கு அந்த ஜாப் செக்யூரிட்டிங்கிறது சுத்தமாக சொல்லவே முடியாது. அப்படி பார்த்தா எனக்கு ஜாப் செக்யூரிட்டின்னு இருக்கிற என்னோட கோர் ஃபீல்ட்லேயே இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னா ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அதனால நான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்திருக்கேன். குட், வெரி குட். கவர்மெண்ட் இன்ட்ரா ப்ராஜெக்ட்ஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்போஷர் வேணுன்றதுக்கு. குட், ஓகே. அதாவது எனக்கு லைக் ரெசிடென்ஷியலாக இந்த மாதிரி எனக்கு லிமிட் பண்ணிக்க விருப்பம் இல்லை. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லைக் ரோட்வே, ஹைவே கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், பைப்லைன் லேயிங்காக இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போகிறீங்கன்றதை பொறுத்து எனக்கு அது ரிலேட்டடாக இருக்க பெரிய இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸில் இருக்கணும்னு ஆசை. குட், வெரி குட். டு சர்வ் பீப்புள் பேஸ்ட் ஆன் ஆர் இன்டலெக்சுவல். வெரி குட். இது ஜென்ரலி லைக் எனக்குமே பர்சனலி இருக்கும். இது நம்மளால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இன் ரிட்டர்ன். நம்ம படிச்சிருப்போம் ஒன்று, இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது, படிக்கிறது, இது எல்லாமே எப்படின்னா ஆல்ரெடி கண்டுபிடிக்கப்பட்டது, ஆல்ரெடி யாரோ கான்ட்ரிபியூட் பண்ணதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த தெரிஞ்சுக்கிறத நம்ம திருப்பி இந்த லைக் சொசைட்டிக்கோ இல்லை இன் ரிட்டர்ன் நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டுக்கோ எப்படி கொடுக்க முடியும்னா லைக் இந்த மாதிரி நான் ஒரு என்னோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஜாப்ல இருக்கணும்னு நினைக்கிறது. ஓகே, குட், வெரி குட். செந்தில். சாத்விகா வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் ஐடியாவே இல்லை சார். ஓகே, அப்பா தான். இது நிறைய பேர் நடந்திருக்கும் இது. ஓகே, காலேஜ் அப்பவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் அவங்க ஆர்சிசி கிளாஸ். வெரி குட். சிவில் இவ்வளோ தானே ஆயிடுச்சா? வீட்டில் சொன்னாங்கன்னு தான் வந்தேன், ஆனால் இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு. செம்ம. இது உண்மையிலே இது ஒரு நல்ல சேஞ்ச். யோசிச்சு பாருங்களேன், நமக்கு பெருசா அதுல ஏன்னா நமக்கு அந்த பக்கம் வாழ்க்கை பின்னாடி என்ன இருக்குன்னே நமக்கு நிறைய நேரம் தெரியாது. நம்ம காலேஜ்ல நம்ம நிறைய நேரம் இந்த சப்ஜெக்டோட எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லா புரிஞ்சுக்காம வந்திருப்போம். அதனால அதுக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. இன்னமும் சொல்றேன், நிறைய பேர் காலேஜ்ல இதோட எசன்ஸை புரிஞ்சுக்காததுனால, காலேஜ்ல லைக் அதுக்கான எக்ஸ்போஷர் கிடைக்காததுனால காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் யோசிச்சு உள்ள வந்தாலும் முதல்ல எந்த பக்கம் போவாங்கன்னா குரூப் எக்ஸாம் பக்கம் தான் போவாங்க. ஏன்னா ஓகே, அது ஸ்கூலில் படிக்கிற கண்டென்ட்டு, நம்மளால அதை மேனேஜ் பண்ணிட முடியும்னு அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து அந்த மாதிரி போகும். நல்லதுதான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் பிரச்சனை எங்கன்னா அதுக்கான காம்படிஷன் இருக்குல்ல. நீங்கள் ஒரு குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நீங்கள் 1,00,000 பேர் கூட போட்டி போடுவீங்க. இங்கேயும் 1,00,000 பேர் தானே சார்? ஆமாம். ஆனால் அங்கே 1,00,000 பேர் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களே அத்தனை பேர் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட கவுண்ட்டு thousandsல குறைஞ்சிரும். சரி சார், வேக்கன்சி அங்கே அதிகம், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே காம்படிஷன் ரொம்ப 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 கம்மி, ரொம்ப நீஷ் ஆயிரும். உங்களோட கோருக்குள்ளார வந்துட்டீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப நீஷ் ஆயிரும். அப்போ ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் காலேஜ் படிச்சீங்கல்ல, உங்கள் காலேஜில் உங்கள் கூட படித்தவங்களே எத்தனை பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் உள்ளே வந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க. ஹார்ட்லி அதில் 40 பேர் இருக்காங்க, இல்லை 20 பேர் இருக்காங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 பேர் 3 பேர் அதை சின்சியராக எடுத்து பண்ணுறவங்க இருப்பாங்க.
அப்போது இங்கே வரப்போ உங்களுக்கு காம்படிஷன் சிவிலில் இருந்து படித்தவங்களே அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் வராங்க. அப்போ சின்சியர் ஆஸ்பிரன்ஸோட கவுண்ட் இங்கே கம்மி. தெளிவாக உட்காந்து 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போகிற ஒரு எக்ஸாம் தான் இது. ஓகே, நான் அதெல்லாம் பேசுவோம் நம்ம. பட் எனிவேஸ், குட். தாட் ஆஃப் திஸ் போஸ்டிங் டு சர்வ் பீப்புள். குட், சூப்பர் ஜோதி, வெரி குட். ஜென்ரல் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணேன், கிளிக் ஆகலை, அதனால இதில் சக்ஸஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். வெரி குட். லைக் அப்போ ஜிஎஸ்ல யூ மைட் பி ஸ்ட்ராங். நம்ம இது வரைக்கும் பண்ண எஃபர்ட் எதுவும் வீண்லாம் இல்லை, அது எப்படியும் நமக்கு யூஸ் ஆக போகுது. ரைட், வெரி குட். I had a career break, now just started working as a civil engineer. While studying, always want to be an AE. That's why. Very good, very good. Dilip Dharan. Okay, great. Who else? வேறு யாராவது டைப் பண்ணாமல் இருக்கீங்களா இன்னும்? எனக்கு இந்த மாதிரி தான் கேட்குறேன். ஜென்யூன் ரீசன்ஸ் இருக்கும்ல நமக்கே. பர்பஸ் ட்ரிவனாக ஒரு விஷயத்தை பண்ணுறப்ப தான் அது ஃபுல்ஃபில்டாக நம்மளால் பண்ண முடியும். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ த பர்பஸ் பிஹைண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் திஸ். அவ்வளோதான், அதுக்காக தான் கேட்குறேன். எனக்காக கேட்குறேன். இன்னொரு பக்கம் உங்களுக்கே இந்த கண்ணாடியை உங்களுக்கே திருப்பி காட்டுறேன். நீங்கள் எதுக்காக இதுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு பாருங்க அப்படின்னு உங்களுக்கே திருப்பி நான் காமிக்கிறேன். எஸ், வெரி குட், ஃபைன். எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்களா? நான் யாரையாவது மிஸ் பண்ணிட்டேனா படிக்காமல்? இல்லை. பி இன்ட்ராக்டிவ். நீங்கள் வெளில ஒரு மெசேஜை போடுறப்ப அது உங்களுக்கு நீங்களே ரீஹைட்ரேட் பண்ணிக்கிற ஒரு விஷயம். அதனால் எசிடேட்டே பண்ணாதீங்க மெசேஜ் போடுறதுக்கெலாம். ஓகே, வெரி குட், ஃபைன். செகண்ட் கொஷின். சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்னு ப்ரிப்பரேஷன் முடிவு பண்ணிட்டோம், டிசைட் பண்ணிட்டோம் இதான் பண்ண போகிறோன்னு. அதில் ஃபஸ்ட்டு நானாக இருந்தாலுமே எப்படி யோசிப்பேன்னா, இப்போ ஏதாவது ஒரு அட்டம் பண்ண போகிறேன்னா நானாக இருந்தாலுமே என்ன மைண்டில் இருக்கும்னா, இன்றைக்கி சோர்சஸ் எல்லாமே இருக்குது, இவ்வளோ சோர்சஸ் வெளில கொட்டி கிடக்கு, நான் அதை எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். நமக்கு ஜென்ரலாக உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர் தோணுன உடனே நம்மளை நம்பி மட்டுமே என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் இருக்கோ அதை தான் நம்மளால் பண்ண முடியும். இது குவைட் நேச்சுரல். எனக்குமே அப்படி தான். ஸ்டில் டேட்டுக்கு நிறைய விஷயங்கள் அப்படி தான், குவைட் நேச்சுரல். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம அதை பண்ணி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் வரும். இல்லையோ, இதுக்கு ஏதோ ஒரு சிம்பிளான வழி இருக்குமோ, இதுக்கு ஏதோ ஒரு ஈஸியான மீன்ஸ் இருக்குமோ, நம்ம ஏதோ இதை நமக்கு தெரிஞ்ச லிமிட்டடான நாலேஜை வச்சு நம்ம அதுக்குள்ளார அந்த வட்டத்துக்குள்ளார இதை யோசிக்கிறதுனால இது கஷ்டமாகுதோன்னு ஏதாவது ஒரு நேரத்தில் அப்படி தோன்றப்ப நம்ம போய் நம்மளை சுற்றி இருக்கவங்க கிட்ட யாருக்கிட்டையாவது ஒரு விஷயத்தை இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறப்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் சொல்லிடுவாங்க. நமக்கு அப்படியே இதுதான் ஆமாம் இல்லை கரெக்டு தானே, இது ஏன் நமக்கு தோணலைன்னு இருக்கும். நிறைய நேரம் நம்ம அந்த ப்ராசஸ்க்குள்ளார இருக்கப்ப அந்த மாதிரி தான் ஆயிரும். எக்ஸ்டர்னலாக ஒரு வேலிடேஷனோ இல்லை எக்ஸ்டர்னலாக ஒரு கமெண்ட்டோ வர்றப்ப நமக்கு கரெக்டு இப்படி தான் பண்ணியிருக்கணும் நம்மளும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்திருக்கும். ஸோ இது வந்து லைக் அந்த ப்ரிப்பரேஷனில் இறங்கி அது ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் அந்த ரியலைசேஷன் வரும். அதெல்லாம் வந்து ஃபைன். இப்போ அந்த மாதிரி ரியலைசேஷன் வந்தவங்களும் இருந்திருப்பீங்க. இல்லை எடுத்த உடனே இல்லை நான் பெட்டர் டு கோ வித் கைடன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸும் இருக்கும். ஸோ வாட் மேட் யூ, செகண்ட் கொஸ்டின் இதுதான், வாட் மேட் யூ டு சூஸ் டெர்சாகி இன்ஸ்டிடியூட் ஆஸ் யுவர் கைடன்ஸ்? இந்த ஜேர்னியில் எனக்கு கைடாக டெர்சாகி இன்ஸ்டியூட் தான் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். அகெயின் ஜென்யூன் ஆன்சர்ஸ் ஒன்லி, ஹானஸ்ட் ஆன்சர்ஸ் ஒன்லி. கம் ஆன், வாட் எவர் இட் மே பி. What made you choose, okay, Terzaghi Institute is going to be my guide for this journey? அப்படின்னு what made you choose? In civil field, government job, my satisfactionக்காக ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷனில் 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டேன். ஓகே ராஜேஷ், பின்னாடி திரும்பி பார்த்தா எந்த சோர்ஸும் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை. அண்டர்ஸ்டாண்டபிள். ஜென்ரலாக அது சிவிலோட ஒரு சாபோனே எடுத்துக்கலாம் அது. ஸோ ஃப்ளெக்சிபிள், எஸ், ஃப்ளெக்சிபிள் ஆன்லைன் ஆஃப்லைன் மோட் இருந்தது எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு சார். குட், வெரி குட். சல்மான் அண்ட் பெத்னமணியும் அதான் சொல்லியிருக்கீங்க. ஆல் சப்ஜெக்ட்ஸும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக வச்சிருவீங்க. வெரி குட், ஓகே. ஸோ ப்ராப்ளி யூடியூப்ல வீடியோஸ்னால. குட். ஆன்லைன் கிளாஸஸோட அவைலபிலிட்டி இருக்குது சார், அதனால். ஃப்ரெண்ட்ஸோட ரெஃபரன்ஸ் இருந்துச்சு, ப்ளஸ் குவாலிட்டி ஆஃப் டீச்சிங். வெரி குட். டீச்சிங், குவாலிட்டி ஆஃப் டீச்சிங், வெரி குட். ரிமைனிங், ஓகே, வேர்ட் ஆஃப் மவுத், அதர் சஜஸ்டட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் குட் டீச்சிங். அப்படியா, தேங்க்யூ ஸோ மச் ஜோதி, தேங்க்யூ ஸோ மச். ஐ நீட் ஆஃப்லைன் கிளாஸ் அண்ட் பெஸ்ட் கோச்சிங் இன் சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாம் சார். ஸோ ஃபார் தட் ரீசன் யூ ஹவ் சோசன் இட். வெரி குட். மீதி பேர்லாம் வேறு யாரும் ரிப்ளை பண்ணாமல் இருக்கீங்களா? ஆல் ரிப்ளைட். எனக்கு 18 இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் நிறைய வர மாதிரி இல்லை. ஆக்சுவலாக வேறு இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விட்டாங்க. இஸ் மோர். நான் ஃபஸ்ட்டே இதான் சேரணும்னு இருந்தேன், இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். மென்டிமீட்டர் டெஸ்ட்லாம் புதுசாக இருந்துச்சு. லைவ் டெஸ்ட் எல்லாம் கண்டிப்பாக புதுசாக இருந்திருக்கும். ஓகே, குட். டு பி ஆனஸ்ட், ஐ attended 6 to 7 attempts, but still I need some guidance to get a job. I've used lot of videos in YouTube which are made
மீ டு ஜாயின், வெரி குட். ஓகே, ஸோ யூடியூப்ல நம்ம கிளாஸோட வீடியோஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் யூடியூப்ல இருக்கிறது இங்கே என்ன கிளாஸில் உள்ள நடக்குதோ அதை அப்படியே ஸ்னிப் பண்ணி போட்டிருப்போம். ஒரு சிலது யூடியூப்காகவே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்போம், ஒரு சிலது லைவ்லேயே வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் என்னெல்லாம் யூடியூப்ல பார்க்குறீங்களோ அதே விஷயங்கள் தான் உள்ள இங்கே கிளாஸில் பேச போகிறோம். இன்னும் சொல்ல போனால் அதோட இன்னும் ஒரு லைக் எக்ஸ்போனென்ஷியல் வேர்ஷனில் தான் நம்மளோட கிளாஸஸ்லாம் இருக்க போகுது. சரியா? வே ஆஃப் டீச்சிங் அண்ட் டெஸ்ட் போர்ட்டல், நம்மளோட ஆன்லைன் போர்ட்டல் தட் மேட் யூ சூஸ். குட், வெரி குட், கிரேட், கிரேட், வெரி குட், ஃபைன். ஸோ இப்போ ஒரு சில இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லணும். நான் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டதுக்கு ரீசன் என்னன்னா, இது பர்பஸ் ட்ரிவனாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், என்ன பர்பஸ்னு கேட்டதுக்கு ரீசன். செகண்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ மியூச்சுவல் கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் இன்ஸ்டிடியூட். கரெக்டு தானே? இது ஒரு முக்கியமான டெசிஷன் உங்கள் லைஃப்பில். இந்த டெசிஷனை நீங்கள் எடுத்திருக்கீங்க. அந்த எடுத்த டெசிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு யூ ஹவ் சோசன் அஸ் அ கைட். ஸோ அந்த கைடாக சூஸ் பண்ணுறதுக்கான credibility என்ன கொடுத்துச்சு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கொஸ்டினும். ஸோ நவ் we need to start this journey. இப்போ உங்களை பற்றியும் உங்களோட தாட் ப்ராசஸ் பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இன் ரிட்டன் நீங்கள் யாரை கைடாக சூஸ் பண்ணியிருக்கீங்க, யூ மைட் பி நோயிங், கண்டிப்பாக எல்லாமே ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் லைக் டர்சாகி இன்ஸ்டியூட்னா என்ன, யாரை நம்ம கைடாக சூஸ் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளிம்ஸாக நான் காமிக்கணும். who we are, இங்கே உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு கிளிம்ஸாக காமிக்கணும். ஆர் யூ ஆல் இன்ட்ரெஸ்டட் டு see it? ரிவ்யூஸ், ஆப்வியஸ்லி ரிவ்யூஸ். ஸ்டில் நானும் இப்படி தான். நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகணுன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ரிவ்யூஸ் கிளிக் பண்ணி அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நியூவஸ்ட் போய் பார்ப்பேன். ஏன்னா மொத்தமாக இருக்கிறது வேற, பட் நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து அந்த லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய இடத்துல ரிவ்யூஸ் எப்படி இருக்கும்னா, நல்ல ஓவரால் ரேட்டிங் வந்து நல்லா இருக்கும், ஆனால் ரீசெண்ட் இதை போய் பார்க்காம போய் பேட் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் இருந்திருக்கு எனக்கு. நார்மலாக பிளேசஸ்க்குலாம் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்போ அந்த ரீசெண்ட் ரிவ்யூஸ் வந்து எனக்குமே அது பார்க்குற பழக்கம் இருக்குது. குட். டிபெண்டிங் ஆன் மை சுச்சுவேஷன் ஐ ஃபெல்ட் டர்சாகி வாஸ் பெஸ்ட் ஃபார் மீ. குட், சூப்பர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டர்சாகி இன்ஸ்டியூட்டோட ஃபவுண்டர்ஸ் மிஸ்டர் கார்த்திக் கதிரேசன் அண்ட் மிஸ்டர் நாகதேவன். இவங்க ரெண்டு பேர் தான் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் டர்சாகி இன்ஸ்டிடியூட். 2012 இன்ஸ்டியூட் இருக்குது சென்னையில், ஆலந்தூரில். அண்ட் இன்ஸ்டியூட் வந்து இனிஷியலி கேட் அண்ட் இஎஸ்சி ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்டிடியூட். அப் டு 2020 கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கேட் அண்ட் இஎஸ்சிக்கு மட்டும்தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் தான் வந்து நிறைய இந்த எக்ஸாம், ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்க்கான ரெக்குயர்மெண்ட்டும் வந்துச்சு. அண்ட் அப்போ தான் ஆஃப்லைனில் மட்டும் அது வரைக்கும் இருந்த கிளாஸஸை ஆன்லைன் மோடுக்கும் வந்து அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண டைம் அது. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக டிஎன்பிஎஸ்சிக்கான ரெக்வஸ்ட் நிறைய இருக்கிறதுனால ஸோ அப்படியே டிஎன்பிஎஸ்சிக்கு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஜேடிஓ, சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன், அப்புறம் டிஆர்பி வந்துச்சுன்னா டிஆர்பி, டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்னு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா முனிசிபல் ஏஇ வந்துச்சு, நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே ட்ரெயின் பண்ணோம். ஸோ இப்போ மூவிங் ஃபார்வர்ட் அப்படியே ஸ்டேட் எக்ஸாம்ஸ் அண்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர்லேருந்து பேக் டு இஎஸ்சி அண்ட் கேட் ட்ரெயின் பண்ணுற ப்ராசஸ்லேயே அதுக்கான ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு இன்டர்னலி. தென் இங்கே ஒர்க் பண்ணுற டீம், பிகாஸ் உள்ளுக்குள்ளே யார் இருக்கா, என்னெல்லாம் ப்ராசஸில் இருக்குது, அந்த ஒரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொருத்தர் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இதை எடுத்து பண்ணுறாங்கன்றது யூ மஸ்ட் பி நோயிங். ஸோ அதனால் நான் அந்த டீமையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். டர்சாகி இன்ஸ்டிடியூட் ஓட அனதர் விங் வந்து கனா, நீட் அகாடமின்னு சொல்லி கனா வந்து நீட் அகாடமி தனியாக இருக்குது. ஸோ அது வந்து ஆப்வியஸ்லி நீட் ஆஸ்பிரன்ஸ்க்காக. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரும் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக யூ டூ ரெஃபர் இட். ஃபைன். ஸோ இதுதான் எங்களோட ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த். ஃபர்ஸ்ட் வந்து மை செல்ஃப் அருண் கௌதம், சிவில் இன்ஜினியரிங்கான அகாடமிக் ஹெட். பீயிங் லைக் கோர்ஸ் பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், கோர்ஸ் மூவ் பண்ணுறதுக்கான பிளானிங், ஷெட்யூலிங், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷனல் விஷயங்களாக இருக்கட்டும், தென் இன்க்ளூடிங் கிளாஸஸ், இது எல்லாமே சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக, அதாவது டர்சாகி இன்ஸ்டியூட் ரிலேட்டடாக நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அனுகிருத்திகா அவங்க நீட்டுக்கு பார்த்துக்கிறாங்க, கனா நீட். அண்ட் மாதங்கி மேம் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். திருமுருகன் சார் அவங்க தான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் எடுப்பாங்க, திருமுருகன் சார். அண்ட் மானசா மேம் நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருக்கலாம், அவங்களும் சிவில் இன்ஜினியரிங் பேப்பர்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே ஃபுல் டைமாக இருக்கிறவங்க. பிரதீப் சார் வந்து வீக்கெண்ட்ஸில் மட்டும் வந்து எடுப்பாங்க, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறாங்க, சிவில் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி. தென் இவங்க எல்லாருமே வந்து நீட்கானவங்க, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கப்புறம் சயின்ஸ் சார் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. தினகரன் சார் வந்து உங்களுக்கு இங்கே சயின்ஸ் பேப்பர் இருக்கு இல்லையா ஜிஎஸ்ல, அது தினகரன் சார் எடுப்பாங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் அதுவும் நீட். அருண்குமார் ஆப்டிடியூட் ட்ரெயினர் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க தான் உங்களுக்கு உங்களோட அந்த 25 மார்க்ஸ் இருக்குல்ல ஜிஎஸ்ல, ஸோ அது ஃபுல்லாக அருண்குமார் சார் தான் பார்த்துப்பாங்க. இவங்க எல்லாருமே டீச்சிங் விங்கில் இருக்கிறது.
நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக அண்ட் அனுஷியா தேவி, டர்ஜாகி இன்ஸ்டியூட் ரிலேட்டடாக அனுஷியா தேவி வந்து அகாடமிக் மென்டராக இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே எவ்ரி 15 days ஒன்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னி எப்படி போயிட்டுருக்கு, என்ன டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, என்ன ஹடில் ஃபேஸ் பண்ணுறீங்க, கிளாஸஸில் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா, டவுட்ஸ் இருக்கா, இல்லை நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது ஹடில்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கேட்டு அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தென் ஜான்சி மேம், கண்டிப்பாக எல்லாருமே அட்மிஷன் டைம்லேயே அவங்க கிட்ட பேசியிருப்பீங்க. ஜான்சி மேம் தான் நம்மளோட அகாடமிக் கவுன்சிலராக இருக்காங்க இங்கே. தென் டைப்பிஸ்ட், நீங்கள் டெஸ்ட் எழுத போகிற கொஷின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே போர்ட்டலில் ஏறுறதுக்கு கீதா மேம் பார்த்துப்பாங்க. தென் அகைன் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் இன்னொருத்தவங்க மதுமிதா இருக்காங்க. அண்ட் முக்கியமாக டெக்னிக்கல் சப்போர்ட். இதுக்கு அடுத்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ண போகிறது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு ஏதாவது போர்ட்டல் ரிலேட்டடாக ஏதாவது குவரிஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவீங்கன்னா, ஒன்று லோகேஷ் கிட்ட, அப்படி இல்லைன்னா நதீம் கிட்ட. இவங்க 2 பேருமே வந்து அட்மினில் சப்போர்ட்காகவே இருப்பாங்க தனியாக. கீழே டிஸ்பிளே ஆகுது இல்லையா உங்களோட ஸ்க்ரீனில் 8925529965 இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. பீட் எனி டவுட், இனிமேல் நீங்கள் இவங்க 2 பேரை காண்டாக்ட் பண்ணலாம். பெண்டிங் ஃபீ ஏதாவது இருக்குது, பெண்டிங் ஃபீ பேமெண்ட் பண்ணணும்னா மட்டும் ஜான்சி மேம்க்கு கால் பண்ணலாம். பட் அதை தவிர்த்து மெட்டீரியல் ரிலேட்டடாக இருக்கட்டும், கிளாஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஷெட்யூல் ரிலேட்டடாக இருக்கட்டும், இது எந்த மாதிரி இதில் எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் இந்த லோகேஷ் ஆர் நதீம்க்கு தான் கால் பண்ணணும். அண்ட் அந்த சப்போர்ட் நம்பர் இங்கே கீழே கொடுத்துருக்கு. நீங்கள் பேக் டு லைக் வேறு ஏதாவது கொரீஸ்க்காக ஜான்சி மேம்க்கோ இல்லை வேறு ஏதாவது நம்பருக்கோ கால் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு தான் ரீடைரக்ட் பண்ணுவாங்க உங்களை. அதனால் நீங்கள் இந்த நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக. ஓகே, ஸோ இவங்க 2 பேர் தான் அந்த காலை பிக் பண்ணுவாங்க. இஃப் அட் ஆல் லைக் கிளாஸில் இங்கே ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஏதாவது இருந்தாங்க பிக் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக போட்டு விட்டுருங்க. இதே நம்பருக்கு உங்களோட குவரிஸை சும்மா வாய்ஸ் நோட்டா, சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு போட்டு விட்டிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்குள்ளே மோஸ்ட்லி அதை ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ இவங்க 2 பேர் தான் அவங்களுக்கான டெக்னிக்கல் சப்போர்ட்டாக இருக்க போகிறது, லோகேஷ் அண்ட் நதீப். தென் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே ரவிக்குமார் அண்ட் சுஜித் குமார், இவங்க 2 பேர் தான் வந்து எடிட்டர்ஸ். நம்மளோட எடிட்டிங் எல்லாமே எல்லா கண்டென்ட்டுமே நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற தம்ப்நெயிலேருந்து போஸ்டர்லேருந்து எல்லாமே இவங்க தான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ரைட்? ஸோ இதுதான் டர்ஜாகி இன்ஸ்டியூட்டோட மொத்த டீம். இதை தவிர்த்து டெக்னிக்கலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட் பேட்ச் ரன் பண்ணுறோம், இல்லை ஏதாச்சும் அடிஷ்னலாக ஒரு பேட்ச் வந்து ரன் பண்ணுறோன்றப்ப ஆக்சிலரியாக சப்போர்ட்டுக்குன்னு சொல்லி தனியாக சிவில் இன்ஜினியரிங்கும் சரி, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் சரி தனியாக ஸ்டாஃப்ஸ் இருக்கும். ஜிஎஸ் பேப்பர் திரு சாரும் எடுப்பாங்க, கார்த்திக் சாரும் எடுப்பாங்க. ஸோ இதுதான் ஃபேக்கல்ட்டி டீம் மொத்தமாக. லைக் ஃபேக்கல்ட்டின்னு சொல்கிறதோட மொத்த ஸ்ட்ரென்த். ஓகே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ப்ராசஸில் நீங்கள் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பிரெயின் இது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வேறு ஆப்வியஸ்லி. ஏன்னா லைக் ஒரு கொஷின்ஸை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கண்டென்ட்டை ரிசால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், நோட் மேக்கிங்காக இருக்கட்டும், மெட்டீரியல் ஆப்வியஸ்லி மெட்டீரியலை கன்சைஸ் பண்ணி உங்களுக்கு இவ்வளோதான் விஷயம்ன்ற சொல்கிறதா இருக்கட்டும், இப்படின்னு வெவ்வேறு டைமென்ஷனில் ஆல்ரெடி அந்தந்த டொமைனில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற பர்சன்ஸோட கைடன்ஸோடு நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ணுறப்ப அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றவங்க பண்ண மிஸ்டேக் எதையும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதை பண்ணலனாலே ஜேர்னி ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கரெக்டு தானே? பிகாஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்குள்ளார கிட்டத்தட்ட 12 இயர்ஸாக இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நான் இங்கே மோர் தேன் 6 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் ஹர்டில்ஸ் இருக்கும், என்னெல்லாம் காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வில் நோ ஃப்ரம் திஸ் சைட். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறப்ப ஆப்வியஸ்லி அந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க, பண்ணக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா இந்த சான்சஸ் ஃபார் கெட்டிங் ட்ராப்டுன்னு இருக்குல்ல, அது நடக்காது, அது மினிமைஸ் ஆயிரும். இங்கே பள்ளம் இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வர்றப்ப நீங்கள் அதிலெல்லாம் தவிர்த்துட்டு நடந்து போனீங்கனாலே டெஸ்டினேஷன் போய் சேர்ந்துருவீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்பைட் இன்னைக்கு வேர்ல்டில் அவ்வளோ இன்ஃப்ளமேஷனாக இருக்குது, கண்டென்ட்ஸ் எல்லாமே, எல்லா வீடியோஸும் இருக்குது, எல்லா கண்டென்ட்டும் இருக்குது. நம்ம சேனல்லே 1500 வீடியோ போட்டிருக்கோம். டெஸ்பைட் ஆல் தட் கேண்டிடேட்ஸ் ஒரு ப்ரிப்பரேஷன் ஜேர்னிக்குள்ளே, ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு கைடன்ஸோட போகணும்னு நினைக்கிறதுக்கான மேஜர் ரீசன் அந்த கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுனால தான். தட் யூ வில் கெட் ஃபார் ஷுர். ஸோ இதான் இனிஷியலாக இருந்தது. இதான் கார்த்திக் சார், நாகதேவன் சார். இனிஷியலாக வந்து ஸ்கூலில் சைதாபேட் ஸ்கூல் ஐ திங்க் லைக் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூலில் இனிஷியலாக ஸ்கூலில் லைக் கிளாஸ் ரூம்ஸ் ரெண்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் தான் இன்ஃப்ராக் இங்கே மூவ் பண்ணது. லைக் 2015-16 டைமில் இந்த இன்ஃப்ராக் மூவ் பண்ணது. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய காலேஜஸ்லாம் போயிட்டு ஈவெண்ட்டாக கண்டக்ட் பண்ணுவோம். லைக் சிம்போசியமாக இருக்கட்டும், இல்லை எனி காலேஜ் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், லைக் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக ஏதாவது சிம்போசியம் இல்லை ஏதாவது ஒர்க் நடக்குதுன்னா கண்டிப்பாக அங்கே டர்ஜாகி இன்ஸ்டியூட் ஸ்பான்சர்ஷிப் இருக்கும். பிகாஸ் இந்த ஜேர்னி இப்படி ஒன்று இருக்குது, இந்த மாதிரி இந்த சைடில் நீங்கள் ஒரு எஃபர்ட்டை போடலாம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ப்ராசஸஸ் இருக்குன்னு காமிக்கிறத எவ்வளோ ஏர்லியாக காமிக்கிறோமோ அவ்வளோ ஈஸியாக இந்த ப்ராசஸில் இது படித்து முடிச்சுட்டு போயிடலாம். பிகாஸ் லேட்டர் ஸ்டேஜஸில் என்டர் ஆக கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிற ப்ரெஷராக இருக்கட்டும், அதர் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதிகமாகிட்டே போகும். பட்
நம்மளோட ஜேர்னியோட ஸ்டார்டிங்ல இல்லை காலேஜ் முடிச்சு இல்லை காலேஜோட ஃபைனல் இயர்ல இல்லை காலேஜ் முடிச்சுட்டு அந்த ஒரு வருஷம் அடிஷ்னலாக ஒரு காலேஜே படிக்கிற மாதிரி நினச்சிட்டு அதை படித்து முடிச்சுட்டு உள்ளே போகிறவங்களுக்கு லேட்டரா லைக் ஒரு சர்க்கிள் போயிட்டு வந்து அந்த டைம் ஸ்பேன் வந்து வேஸ்ட் ஆக வேண்டாம். நம்ம வந்து இதை காலேஜ்ல இருந்தே இந்த விஷயத்தை இந்த ஐடியாலஜி விதைப்போன்றதுக்காக தான் காலேஜ் நிறைய ஈவெண்ட்ஸ்ல போய் இதெல்லாம் வந்து லைக் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜேர்னின்னு ஒன்று இருக்கு, இதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்றது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். தென் ஸோ கோச்சிங் ஃபார் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் லெவல் எக்ஸாம்ஸ், அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் இன் காலேஜஸ், கரியர் கைடன்ஸ், இன்டர்வியூ அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ். இப்போ இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் நடந்தது இல்லையா, அதில் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 89 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரிட்டன் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதில் இன்டர்வியூவும் இருந்துச்சு. ரிட்டன் வந்து 89 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிளியர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்டர்வியூ வந்து மோர் தேன் 40 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிளியர் பண்ணி உள்ள பிளேஸ் ஆயிருந்தாங்க. ஒன் ஆஃப் தி லைக் என்ன சொல்ல மாஸ் ரெக்ரூட்மெண்ட் இருந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 2000 லைக் வேகன்சி கிட்ட எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் அந்த டைமில் இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. அதில் அந்த இன்டர்வியூக்கான கைடன்ஸும் நம்ம இதுலேயே இன்க்ளூசிவாக கொடுத்துருந்தோம் ஃபவுண்டேஷன் பேட்சில் இருந்தவங்களுக்குலாம். தென் ஆன்லைன் ட்ரைனிங், சப்போர்ட் ஃபார் செமஸ்டர் எக்ஸாம்ஸ், இதெல்லாம் வந்து ஆக்சிலரியாக பண்ணுற விஷயங்கள். தென் ஆப்வியஸ்லி சோஷியல் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் கம்யூனிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் வெபினார் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் யூடியூப்ல சேனல் கண்டென்ட் வீடியோ போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே. தென் இதுதான் முன்னாடி இருந்த கிளாஸ் ரூம். ஆஃப்லைன் கிளாஸஸ் மட்டும் இருந்த டைமில் இப்படி தான் இருக்கும். லிட்டரலி உட்காரக்கூட இடம் இருக்காது. 100-150 பசங்க கிட்டே இருப்பாங்க. பிகாஸ் அப்போ வந்து அந்த ஆன்லைன் மோடுன்றது இல்லை. இப்போ ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா லைக் ஆன்லைனில் ஸ்ட்ரென்த் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதுலேயும் இல்லாமல் ரெக்கார்டட் பார்க்குற ஸ்ட்ரென்த்தும் அதிகமாயிருச்சு. ஸோ ஃப்ளெக்சிபிள் டைமில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. தென் இது இங்கே இருக்கிறத பற்றி இவ்வளோ நேரம் இதை பற்றி தான் நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு இருந்தேன். ஆஸ் ஆஃப் நவ் மோர் தேன் 4000 கம்மின்னு நினைக்கிறேன், மோர் தேன் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. பிகாஸ் எவ்ரி இயர் ஆன் ஆவரேஜ் வந்து ஒரு 600 to 700 ஸ்டூடெண்ட்ஸ் வேரியஸ் பேட்சஸில் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் மூலமாக நம்ம இங்கே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம், ரைட். தென் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் ஆர் எக்ஸாமை பற்றி பேச ஆரம்பிப்போம். திஸ் இஸ் ஆல் அபவுட் லைக் டர்சாகி இன்ஸ்டிடியூட். இப்போ எக்ஸாம் ரிலேட்டடாக பேச ஆரம்பிப்போம். எக்ஸாமோட பேட்டர்ன் எத்தனை பேருக்கு தெரியும்? லைக் இதுதான் இருக்க போது, இவ்வளோ எடுக்கணும் நான், அண்ட் இப்படி தான் சப்ஜெக்ட் பேப்பர் இருக்க போது, இதெல்லாம் நான் படிக்கணும். இதை பற்றி எத்தனை பேருக்கு ஐடியா இருக்குது? இல்லை எத்தனை பேருக்கு இல்லை சார் எனக்கு அதில் பற்றி பெருசாலாம் எதுவும் ஐடியா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? சும்மா எல்லாருமே டைப் பண்ணுங்கள். எஸ் ஐ நோ, இல்லைனா இல்லை சார் எனக்கு தெரியாது, வாட் எவர். குயிக்காக டைப் பண்ணுங்கள். ராஜலக்ஷ்மி எனக்கு மெசேஜே வரல. கமான். 50% தெரியும் சார், ஓரளவுக்கு. பார்ஷியலாக தெரியும் சார், ஓகே. உங்களுக்கு கோபிநாத் ஓரளவுக்கு தெரியும், ஓகே. நோ ஐடியா சார், ஓகே, ஐ நோ, குட். 50% தெரியும் சார், ஓரளவுக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே, ஓகே. ஓகே, அது 100% ஆக்கிடுவோம். ஏன்னா டார்கெட் கிளியராக இல்லைன்னா நம்மளால அதை நோக்கி எஃபர்ட்ஸ் போட முடியாது. கரெக்ட் தானே? ஒரு ஆரோ ரொம்ப கையில் வச்சுட்டே இருக்கீங்க, டார்கெட் அங்கிட்டு இங்கிட்டு நகர்த்திக்கிட்டே இருந்தேன்னா எப்படி? டார்கெட் என்னவோ அது கிளியராக தெரிஞ்சிடணும்ல, ரைட். அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுவோம், ஓகே. ஏஇ பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 பேப்பர் எழுதுவீங்க. ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்னு இருக்கும். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் 2 பேப்பரும் முன்னாடியெல்லாம் ஒரே நாள் நடக்கும். அதாவது காலையில் ஜிஎஸ் பேப்பரோ இல்லை சிவில் பேப்பரோ நடந்துட்டு மத்தியானம் அந்த மாதிரி இன்னொரு பேப்பர்னு ஒரே நாளில் நடக்கும். பட் இப்போ அப்படி இல்லை. ஒரு பேப்பருக்கு நடுவில் 1 வீக் வரைக்கும் கேப் விடுறாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் இது எல்லாமே சேர்த்து, இது எல்லாத்தையுமே, இது 3த்தையுமே சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே டேல கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து பேப்பர் 1 உங்களுக்கு. இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். 100 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஷின்ஸும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். நீங்கள் இதில் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் அந்த மார்க் உங்களோட கட் ஆஃப்லலாம் ரிஃப்ளெக்ட் ஆகாது. வெறும் எலிஜிபிலிட்டி. அதாவது 100 கொஷினுக்கு 40 கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டால் போதும். நீங்கள் 100க்கு 100 போடணும்லாம் அவசியமே இல்லை. 40 கரெக்டாக போட்டிங்கனாலே போதும். அப்படின்னா லைக் 60 மார்க் வாங்கணுன்ற மாதிரி அர்த்தம். ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸ், 1.5 மார்க்ஸ் ஒரு கொஷனுக்கு, சரியா? இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். தென் இந்த டெஸ்ட்லேயே அடுத்து என்ன இருக்குன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். அப்படின்னா என்னது? இதில் தான் நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம ஸ்கூலில் 6th to 12th படித்த ஸ்கூலில் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த பேப்பரில் வரும். அதில் 75 கொஷின் நான் இப்போ சொன்ன சப்ஜெக்ட்ல இருந்தெல்லாம் இருக்கும். மீதி 25 கொஷின் ஆப்டிடியூட்ல இருந்து மட்டும் இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்ல இருந்து மட்டும் 25 கொஷின் இருக்கும். இதை புட் டுகெதர் இந்த 100 கொஷின் இருக்குல்ல, இந்த 100 கொஷின் உங்களுக்கு கட் ஆஃப்ல எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ இதில் உங்களோட ஸ்கோர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வாஸ்ட் சிலபஸாக இருக்கும். எல்லாமே தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக, தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், இப்படி எல்லாமே இருக்கும் இதுக்குள்ளார. ஸோ
சப்ஜெக்ட் வைஸ் பார்க்குறப்போ ஒன்று எஃப்டியாக இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குரூப் 2 ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் இங்கே நமக்கு டெக்னிக்கல் பேப்பரும் அலைடாக வர்றதுனால சிலபஸ் தான் குரூப் 2 லெவலுக்கு இருக்குமே தவிர நீங்கள் படிக்க வேண்டிய டெப்த்து வந்து அவ்வளோ டெப்த்தாக தேவைப்படாது, ஓரளவுக்கு மினிமலாக தான் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு அலைடாக இது கூட டெக்னிக்கல் பேப்பர் வர்றதுனால கொஷின்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக இருக்காது, ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரைட், அண்ட் இதோட மார்க்ஸ் இப்போ 100 மார்க்ஸ் 100 கொஷின்ஸ்னா 1.5 மார்க்ஸ்னா அகெயின் 150. ஓகே, இங்கே வந்து அகெயின் 150 மார்க்ஸ். ஓகே, தென் மினிமம் குவாலிஃபைங் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஆனால் இதை கட் ஆஃபோட வச்சு பார்ப்போம், இதை வச்சு நம்மளால பார்க்க முடியாது, நம்ம கட் ஆஃபோட இதை பற்றி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான் எல்லாமே. அண்ட் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஓஎம்ஆரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுத்து அதில் ஷேட் பண்ணி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலுக்கு மெக்கானிக்கலுக்கு எல்லாருக்கும் காமனான ஜென்ரல் பேப்பர். ஸோ நிறைய பேர் எழுதுவாங்க ஒரே ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை, நிறைய பேர் எழுதுவாங்க. ப்ரெசென்ட்லி தமிழ்நாடோட இன்ஃப்ரா அதுக்கு சப்போர்ட் பண்ணல. ஒரே நாளில் அவ்வளோ பேருக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டாக டெஸ்ட் வைக்கிற அளவுக்கு நம்மளால இன்னும் இன்ஃப்ரா வைஸ் சப்போர்ட் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா டெக்னிக்கல் பேப்பரை மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக மாற்றிட்டாங்க. ஏன்னா வேற நாள் நடக்கும், கம்மி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அது வந்து டெக்னிக்கல் பேப்பர் மட்டும் லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டாக தான் நடக்குது. நம்ம என்ன பண்ணுவாங்க, கம்ப்யூட்டரில் தான் ஆப்ஷன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அப்படியே டெஸ்ட்டை முடிச்சிடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து டெக்னிக்கல் பேப்பரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிவில் இன்ஜினியரிங் கொஷின்ஸ் இருக்க போகுது. சப்ஜெக்ட் பேப்பரில் தான் நமக்கு என்ன போகுதுன்னா ஃபுல் சிவில் எவ்வளோ இருக்கும்னா கொஷின்ஸ் 200 கொஷின்ஸ் இருக்கும் சிவில் இன்ஜினியரிங்லேருந்து மட்டும். ஒரு கொஷினுக்கு அகைன் 1.5 மார்க்ஸ், ஸோ 300 மார்க்ஸ். இந்த டெஸ்ட்டும் 3 hours. இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்க போது, 100 தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின், 75 ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின், 25 ஆப்டிடியூட் கொஷின் இருக்கும். இதில் 200 கொஷின் இங்கேயும் 200 தான். ஆனால் எல்லாமே சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கொஷின்ஸாக இருக்கும். நம்ம படிக்க போகிற அந்த 10 யூனிட் ரிலேட்டடாக இருக்க போது. அண்ட் மொத்தமாக இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த 150 கால்குலேஷனில் இல்லை, ஸோ இந்த 150 இந்த 300 மொத்தம் 450 மார்க்குக்கு தான் நீங்கள் டெஸ்ட் எழுத போறீங்க. ஓகேவா, 450 மார்க்ஸ்க்கு நீங்கள் டெஸ்ட் எழுத போறீங்க. எவ்வளோ எடுக்கணுங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்து சொல்லிட்டு வரேன். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன பண்ணணும் படிக்கணுங்கிறதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? ஓகேவா, எப்படி எக்ஸாம் நடக்க போகுது இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? இப்போ கட் ஆஃப்க்கு வருவோம். ரொம்ப முக்கியமான பார்ட் அது. கட் ஆஃப்க்கு வருவோம். இது கேட்டகரி வைஸ் 2 விஷயம் இந்த கட் ஆஃபை வந்து வருஷம் ஃப்ளக்சுவேட் பண்ணும். ஒன்று வந்து ரிசர்வேஷன் வைஸ் இது ஃப்ளக்சுவேட் ஆகும். இன்னொன்று வந்து பேப்பரோட டஃப்னஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து கட் ஆஃப் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஒரு +or-10 or 5 வரைக்கும் போகும்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று எது மேஜராக கட் ஆஃப் வச்சு, அதாவது வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது எதை டிட்டர்மைன் பண்ணி இருக்கும்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ். எவ்ரி இயர் வர நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸோட கவுண்ட்டை பொறுத்து இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, பெரிய வேரியேஷன் இருக்காது. பட் எனிவேஸ் ஜென்ரலாக எவ்வளோ வேக்கன்சி வருது ஒரு இயருக்கு ஏஇ போஸ்ட்டுக்கு சிவில் இன்ஜினியரிங்கில் மட்டும் எத்தனை வேக்கன்சி வருது தெரியணும்ல. எத்தனை இடம் இருக்குது, அதில் நமக்கு ஒரு இடம் வேணும். அப்போ எத்தனை இடம் மொத்தமாக வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. எனி கெஸ்ஸஸ் சும்மா ரஃபாக கெஸ் பண்ணுங்க, பரவாயில்ல. 500 ஆன்லைனில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை சிவில் இன்ஜினியரிங் ஏஇ போஸ்ட் வருது வேக்கன்சி? லாஸ்ட் 3-4 இயர்ஸாக கண்டினியூஸாக நடத்திட்டு இருக்காங்க. அடுத்த இயரும் வரப்போகுது. 200லேருந்து 300, 100லேருந்து 200, 300, அரௌண்ட் 300. 2024 ஐ சப்போஸ் 2024 கிட்டத்தட்ட 450+ போஸ்ட் கிட்டே இருந்துச்சு, ஆடண்டம்லாம் சேர்த்து. 2025 ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வரைக்கும் வந்து ஆடண்டம் வச்சு 313 போஸ்ட் இருக்கு. ஓகே, ஸோ எவ்ரி இயர் ஆன் ஆவரேஜ் 300 to 400 போஸ்ட் வந்து ஆன் ஆவரேஜ் கண்டிப்பாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வரப்போ 200, 250 போடுவாங்க. அதுக்கப்புறம் ஆடண்டமாக சேர்த்து ஆடண்டம்னா லைக் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் இல்லை இதே எக்ஸாம் மூலமாக நாங்கள் இன்னொரு 100 பேர் எடுக்கிறோம் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடண்டம்லாம் வந்தது போக இருக்கிற வேல்யூ இது. ஸோ ஆன் ஆவரேஜ் கண்டிப்பாக ஒரு 300 to 400 போஸ்ட் வரும். இந்த 400-500 பேருக்குள்ளார தான் போட்டி. இந்த 300லேருந்து 400 பேருக்குள்ள தான் போட்டியே. இந்த 300-400 போஸ்ட்டுக்கு சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஒரு 10,000 தான் இருக்கும். அவ்வளோ பேர் தான் சின்சியராக இந்த அட்டம்ப்ட்ல பண்ணியே ஆகணும்னு இருப்பாங்க. அப்படியே ரொம்ப எஃபர்ட் போட்டு கன்சிஸ்டண்டாக இருக்கவங்களோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா அதோடவே பாதி ஆயிரும். ரொம்ப மினிமலாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபைட்டே எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல இருக்க ஒரு 10 மார்க்குள்ளார தான் அந்த காம்படிஷனே இருக்கும். ரைட், சரி. இப்போ எவ்வளோ நீங்கள் மார்க் எடுக்கணும், சிவிலில் எவ்வளோ எடுக்கணும், ஜிஎஸ்ல எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
இங்கே கேட்டகரி வைஸ் பேஸ்ட் ஆன் லைக் 2024 டேட்டா வச்சு போட்டிருக்கிறது. 2025 ரிசல்ட் வரல, ப்ராப்ளி இன்னைக்கு இல்லை நாளைக்கு அந்த மாதிரி டைமில் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் 2024 வச்சு போட்ட வரைக்கும் ரஃப் எஸ்டிமேட்டாக இதெல்லாம் வந்து கட் ஆஃபாக இருந்திருக்கு. அவுட் ஆஃப் 450 320 to 350 எடுக்கணும் ஓப்பன் கேட்டகரியாக இருந்தால். பிசியாக இருந்தால் 310 to 340 இந்த மாதிரி வந்து வெவ்வேறு கேட்டகரிக்கு இங்கே ஸ்கோர் பண்ண கேண்டிடேட்ஸோட மார்க்கை பேஸ் பண்ணி இந்த ரேஞ்ச்லேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு அவங்களோட இன்சைட்டை வச்சு பண்ணது. பிகாஸ் ரேண்டமாக கெஸ் பண்ணுறது யாருனாலும் பண்ணிடலாம். பட் ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது லைக் உள்ளே போன கேண்டிடேட்ஸ் கிட்ட தான் நமக்கு தெரியும். அவங்களோட கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு தெரியும். இங்கே யாராவது கவுன்சிலிங் ஹால் வரைக்கும் போயிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி எழுதுனேன்னு சொன்னவங்களை கேட்குறேன். கவுன்சிலிங் ஹால் வரைக்கும் போய் கிடைக்காம இருந்திருக்கா யாருக்காது? ப்ராபப்ளி நாட், ஐ திங்க். ஓகே, கார்த்திக் இருக்கீங்க, ஓகே. ஆர்த்தி இருக்கீங்க, ஓகே, ரைட். அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் ஃபுல்லாக பண்ணியிருப்போம், எக்ஸாம் எழுதியிருப்போம், ரிசல்ட் வந்து லைக் என்ன சொல்கிறது ஓரளவுக்கு கிடைக்குன்ற மாதிரியான செனாரியோவில் இருக்கும். கவுன்சிலிங்க்கும் கூப்பிட்டுருவாங்க. லைக் அங்கே போயிட்டு நம்மளோட ஸ்கோருக்கு கிடைக்கல, 1 மார்க்கில் மிஸ் ஆயிடுச்சு, 1/2 மார்க்கில் மிஸ் ஆயிடுச்சுன்னு வர்றப்ப அது உண்மையிலேயே லைக் ரொம்ப இதுவாக இருக்கும். பட் நீட் நாட் வரி, அது வேற ஏதோ ஒன்றுத்துக்கு பெஸ்ட்டாக. ஏன்னா நம்ம நினைக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் அங்கே கிடைக்காம தான் போயிருக்கோம். அப்படி பார்டரில் இருக்கப்ப நம்ம நினைக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல நம்ம போய் உட்காரணும்னா ஸ்கோரை நல்லா ஹையாக வச்சிருந்தோம்னா யோசிக்காம நமக்கு தான் காலேஜ் சூஸ் பண்ணுற மாதிரி தான். கட் ஆஃப்ல எப்படி காலேஜ் சூஸ் பண்ணீங்களோ அப்படிதான் நமக்கு கவுன்சிலிங்கும் நடக்கும். ஸோ மோஸ்ட்லி ஹைவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க யூஸ்வலி, அதுக்கப்புறம் பிடபிள்யூடி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கோர்ஸ் ஆர் இஃப் தே ஆர் ஹை, ஓகே. ஸோ இப்போ கொஸ்டின் வைஸ் பேசுவோம். நமக்கு இப்போதைக்கு மார்க் இந்த கன்வர்ஷன்லாம் குழப்பமா இருக்குன்னா கொஸ்டின் வைஸ் பேசுவோம். ரொம்ப பேசிக்காக உங்களோட மைண்டில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஜிஎஸ்னா 100க்கு 70+ கொஸ்டின்ஸ் போட்டுருணும். நான் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வேகன்சி, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் லைக் அதோட டைப் எப்படி இருக்குன்றது பொறுத்து, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் லைக் ரிசர்வேஷன் இதெல்லாம் இல்லாமல் உங்களோட மைண்டில் இதை டார்கெட்டாக வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ? ஜிஎஸ்ல ஒரு 70+ மார்க் எடுக்கணும். சிவில் பொறுத்த வரைக்கும் ஒரு 170+ மார்க் எடுக்கணும். 200க்கு ஒரு 170 கொஸ்டின் ஆச்சு கண்டிப்பாக கரெக்டாக போட்டுருணும். இந்த தரம் நடந்த ஏஇ பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 180 கொஸ்டின்ஸ் 185 கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸே கரெக்டாக போட்டுருந்தாங்க ஆஃப்டர் கீ பார்த்ததுக்கப்புறம். ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம வந்து இது வந்து இந்த தடவை பேப்பர் ஈஸிங்கிறதுனால அது லைக் 2024 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 150 to 160 எடுக்கிறதே வந்து டஃப்பாக இருந்துச்சு. பட் இந்த தடவை பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். பட் உங்களோட மைண்டில் ஸ்டாண்டர்டாக ஜிஎஸ்னா 70, சிவில்னா 170 இவ்வளோ எடுக்கணுங்கிறத உங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க. இதோட ஹையராக எய்ம் பண்ணுங்க, பட் இதோட கம்மியாக எய்ம் பண்ணாதீங்க. நம்ம கேமில் இருப்போமா இருக்க மாட்டோமானே தெரியாத மாதிரி ஆயிரும் பேஸ்ட் ஆன் அதர் லைக் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால. இஸ் தட் கிளியர்? ஓகேவா? ஸோ நம்ம டார்கெட் வந்து ஜிஎஸ்ல எவ்வளோ, சிவிலில் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டே மைண்ட் லெவலில் ப்ரிப்பேர் ஆயிரும். ஓகேவா? ரெடியா எல்லாரும்? எடுத்துடலாம்ல? வெரி குட். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ஏஇ எக்ஸாம்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இப்போ நடக்கிற ஏஇ எக்ஸாமுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது நம்ம அதை பார்க்கணும்ல. முன்னாடி வந்து இது எப்படி இருந்துச்சு, இப்போ நமக்கு இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது, என்னெல்லாம் நமக்கு வந்து அட்வான்டேஜாக மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் முக்கியமான 4 பாயிண்ட்டை நான் சொல்கிறேன், 5 பாயிண்ட்டை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வர்றது நான் இன்டர்வியூ போஸ்ட். முன்னாடி எல்லா ஏஇ போஸ்ட்டுமே இன்டர்வியூ வச்சு தான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக எழுதிட்டாங்க. இந்த ஜிஎஸ்ல 70, சிவில்ல 170 கொஸ்டின்ஸை கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை. மாதம் 70,000 சம்பளம் தர ஒரு கவர்மெண்ட் வேலை லைக் ஜாப் செக்யூரிட்டியோட அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு உண்மையிலேயே ரொம்ப ஒரு லீஸ்ட் எஃபர்ட்டை போட்டு ஒரு பெரிய விஷயத்தை நம்ம லைஃப்பில் எடுத்துக்க போகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. ஸோ அதனால் நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அகைன் டிரான்ஸ்பரன்சி இன்னும் அதிகமாக இருக்கும். லைக் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுக்கான மார்க், அதுக்கான போஸ்டிங், அவ்வளோதான். தென் எவ்ரி இயர் எக்ஸாமோட ரெப்படிஷன்ஸ் வந்து ரெகுலராக இருக்குது. யூஸ்வலாக என்ன நடக்கும்னா, அதுக்கு முன்னாடி எல்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு தரம், 2 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் எக்ஸாம் வரும். பட் வர்றப்போ வந்து 800 போஸ்ட் 700 போஸ்ட் அந்த மாதிரி வந்துடும். அதை விட எவ்ரி இயர் பாதி போஸ்ட் வச்சு எடுக்கிறத நான் வந்து லைக் இந்த சைட்லேருந்து பார்க்குறப்ப அது பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த கேண்டிடேட்டுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. லைக் அதுலேயும் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் மட்டும்தான் ஒவ்வொரு வாட்டியும் நான் பிக் பண்ணுவேன். கரெக்டு தானே? ஸோ அப்போ அது லைக் எவ்ரி இயர் அதை கண்டக்ட் பண்ணுறதுல வந்து ஒரு நல்ல விஷயம் அது. பட் லாஸ்ட் 4 இயர்ஸாக அதை ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்காங்க. தென் கம்பேரிட்டிவ்லி லெஸ் காம்படிஷன் கம்பேர்டு டு குரூப் எக்ஸாம்ஸ். இதுதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசியிருந்தோம். தென் வெயிட்டேஜ் ஃபார் ஈச் யூனிட் இஸ் ப்ரொவைடட் பை டிஎன்பிஎஸ்சி. லாஸ்ட் டைம் ஏஇ எக்ஸாமுக்கு 2025ல் சிலபஸ் வந்து அதே தான் இருந்தது. அதை ரிலீஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு யூனிட்ல இருந்தும் எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்க போறேன்றதையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க.
இதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்து பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணுவோம், எவ்வளோத்துலேருந்து எவ்வளோ கேட்குறாங்க நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். பட் லாஸ்ட் டைம் அதை அவங்களே கொடுத்ததை ஒரு 80% ஃபாலோவும் பண்ணாங்க. கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின்ஸ் அதிகமாகவும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கம்மியாக அப்படியும் வந்துருந்துச்சு. பட் 80% வந்து அதை மேட்ச் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்களோ அதுபடி தான் அந்த கொஸ்டின்ஸும் வந்துருந்துச்சு. இது ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, எந்த யூனிட்டை ஃபோக்கஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் எதில் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவாக காமிச்சு கொடுத்துரும். தென் ஆப்வியஸ்லி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒரு பெரிய ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நீங்கள் ஓஎம்ஆரில் தப்பாக ஷேட் பண்ணிட்டு வந்தவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஒரு கொஸ்டினை விட்டுருப்பாங்க, அடுத்த கொஸ்டின் ஷேட் பண்ணுறப்ப அதை மாற்றி ஷேட் பண்ணிடுவாங்க. ஒரு 10 கொஸ்டின் போட்டதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அது ரியலைஸே ஆகும். 10 கொஸ்டின்லாம் அங்கே போய் இந்த மாதிரி தப்பு பண்ணீங்கன்னா அவ்வளோதான், கேம் விட்டு வெளில போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரியான தப்பு நடக்கிறதெல்லாம் வந்து ஓஎம்ஆரில் தான் நடக்குமே தவிர லைக் சிவில் பேப்பரில், கோர் பேப்பரில் அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். ஜிஎஸ்ல கவனமாக தான் இருந்தாகணும் அகெயின். ஸோ டெக்னிக்கல் பேப்பர் வரப்ப யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஜிஎஸ் பேப்பர் வரப்போ ஓஎம்ஆரில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் இங்கே நம்மளால் அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். இன்னொன்று என்னன்னா பியூட்டி, நம்ம கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிகிட்டே வர்றப்ப ஒரு 20வது கொஸ்டின் போகிறப்ப அதில் கிடைக்கிற ஒரு ஹிண்ட் பாயிண்ட்டு 10வது கொஸ்டினில் இருக்க ஆன்சரை நமக்கு இது இல்லை இதுதான் ஆன்சர்னு மாற்றி தோண வைக்கும். அப்போ அது கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கப்போ நம்மளால ஈஸியாக போய் அதை மாற்றிக்க முடியும். ஆனால் ஓஎம்ஆரில் ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். ஸோ அது வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதனாலே ஒரு 3-4 மார்க்கு கூட வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிலாம் அதிகம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கொஷின்ஸ்க்கு நடுவில் டாகிள் பண்ணுறதுக்கு மார்க் ஃபார் ரிவ்யூலாம் இருக்கும். இப்போ நம்மளே வந்து ஆன்சர் ஓஎம்ஆரில் டிக் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு கொஸ்டினை மட்டும் கேப் விட்டுருப்போம், அப்புறம் பண்ணலான்னு. அது எதுன்னு நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல எக்ஸாம் டென்ஷனில் நம்மளால பண்ண முடியாது. பட் இதில் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறப்ப டக்குன்னு போயிட்டு இந்த கொஸ்டின்லாம் மிச்சம் விட்டுருக்கோம்னு லாஸ்ட்டில் ஒரு தடவை வந்து அந்த கொஸ்டின்லாம் பார்த்துக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பெஸ்ட்டு உண்மையிலேயே. அது அவங்க கொண்டு வந்தது. நம்ம இங்கே டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அந்த மோடில் லிட்ரலி அங்கே என்ன பேஜ் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு பேஜ் செட்டப்பில் தான் உங்களோட டெஸ்ட் எழுதுவீங்க. அது மொபைல்லையோ சரி, இல்லை லேப்டாப்லையோ கம்ப்யூட்டர்லையோ. அப்போ அதுக்கு நீங்கள் இங்கே யூ வில் கெட் யூஸ் டு இட். ஸோ அதனால் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரீசன்ட் சேலஞ்சஸ் என்னென்ன எனக்கு நீங்கள் சொல்லுங்களேன். சும்மா உங்களுக்கு என்ன இதில் சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இதெல்லாம் பண்ண போகிறோம், இதெல்லாம் இருக்குன்னுலாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு பர்சனலி என்ன இதில் சேலஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில்? நிறைய பேர் படிக்கிறாங்க, ஓகே. வேற காம்படிஷன் ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார், அது ஒரு சேலஞ்ச் சார். ஓகே, தென் லெஸ் டைம். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் சார். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் என்ன சேலஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ராஜலக்ஷ்மி, ராஜேஷ், சிலபஸ் வாஸ்டாக இருக்குது. ஸோ டைம் நிறைய தேவைப்படும் போல் கன்சியூம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அப்படின்றது தான் சேலஞ்சே. வாஸ்டாக இருக்குது சிலபஸ்ங்கிறது. டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு சேலஞ்ச். ஓகே, கண்டென்ட் படிக்கிறதுலே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம், டெஸ்ட்டாக எழுதி பார்க்க மாட்டோம். ஓகே, கான்செப்ட்ஸ் ஞாபகம் வைக்கிறதா, அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம் அந்த மாதிரி. சரி, தென் டைம் வந்து கம்மியாக இருக்குது சார். ஓகே, வாட் எல்ஸ்? சிபிடி சேலஞ்ச் இல்லை, வரும், இப்போ தானே சொன்னேன். சரி, ப்ரிப்பரேஷன் டைம் சார். டைம் தான் எல்லாருக்குமே. ஓகே, லிசன், கிளாஸ் நடக்கிற டைம் கிளாஸ்க்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஆன்லைன் கிளாஸில், ஆஃப்லைன் கிளாஸை எதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்கனாலும் சரி, ரெக்கார்டிங் இருக்கே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸே இல்லாமல் லைவ்லேயே அட்டன் பண்ணி முடிச்சிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு 2 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரமோ ஸ்பெண்ட் பண்ணி அன்னைக்கான கண்டென்ட்டை அன்னைக்கே முடிக்கணும். இப்படி முடிச்சிங்கன்னா இந்த சிலபஸை இந்த எக்ஸாமோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறது இட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட் 6 months. அதுக்கு மேலே டைம் எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் ஏதோ இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸில் அடிஷ்னலாக ஏதோ ஒரு எஃபர்ட்டை போடுறீங்கன்னு அர்த்தம். அதாவது எக்ஸாமுக்கு டிமாண்ட் பண்ணாத ஒரு எஃபர்ட். ஐ டோன்ட் சே லைக் அந்த எஃபர்ட்லாம் வேஸ்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எக்ஸாம் அதை உங்ககிட்ட இருந்து டிமாண்ட் பண்ணல, அதை நீங்கள் பண்ண வேண்டாம். அப்போ ஸோ எக்ஸாமோட டிமாண்ட் என்னங்கிறத கரெக்டாக புரிஞ்சுட்டு அதுக்கான எஃபர்ட் போட்டிங்கன்னா 6 மாதம் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். எக்ஸாமோட டிமாண்ட் என்னங்கிறது நம்ம இங்கே கிளாஸில் போக 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 உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் முடிகிறப்பே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, எஸ், நமக்கு ஸ்டேபிள் மைண்ட் செட் இருக்குது, அது அப்பப்போ மாறிட்டே இருக்கும். அக்செப்டபிள். சரி, லிசன், காமன் சேலஞ்சஸ் ஜென்ரலி மூவிங் ஃபார்வர்ட். ஜிஎஸ் பேப்பரோட டிஃபிகல்ட்டியை அதிகமாக்கிட்டே போகிறாங்க. சிவிலில் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது எந்தெந்த ஏரியாஸில் கொஸ்டின், பட் ஜிஎஸ் பேப்பர் இஸ் பிகமிங் மோர் டைனமிக். ஸோ அதனால் அந்த ஏரியா வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஜென்ரலி. தென் கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸை அதிகப்படுத்துகிறாங்க. அதாவது டேட்டா பேஸ்டு, மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸை கேட்கறத தாண்டி இப்போ சென்டென்ஸ் பேஸ்ட், ரீசன் அசெஷன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், விச் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்,
இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் மூவிங் ஃபார்வர்ட் அதிகமாயிட்டே வருது. இந்த லாஸ்ட் இயர் பேப்பர்ல மட்டும் அதை அப்படியே மாத்திட்டாங்க, எல்லாமே ஸ்ட்ரெயிட் கொஸ்டின்ஸ் ஆக்கிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கான்செப்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான். அப்போ படிக்கிறப்பவே அதை அப்படி படிக்கிறது ரொம்ப முக்கியமாயிருது. தென் பிளென்டி ஆஃப் ரிசோர்சஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அது எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பெரிய வரமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது மிஸ்லீடிங். ஏன்னா உங்களால் ஒரு கண்டென்ட் எடுத்து இதுதான் டைப் பண்ணீங்கன்னா ஒரு 100 வீடியோ கொட்டும். எதை பார்த்தா நான் இந்த டாப்பிக்கை முடிச்சேன்னே எனக்கு தெரியாது. கரெக்டு தானே? என்னால் நான் இந்த டாப்பிக்கை முடிக்கணும்னு நினைக்கிறேன், யூடியூப்ல போய் டைப் பண்ணுறேன், 10 வீடியோ வருது, 20 வீடியோ வருது. நான் இப்போ எத்தனை வீடியோ உட்காந்து அந்த ஒரு டாப்பிக்கு பார்க்க முடியும்? எதை பார்த்தா எனக்கு இந்த எக்ஸாமுக்கு தேவையான மொத்தமாக முடிஞ்சிருச்சுன்னு நான் எடுத்துக்கிறது அப்படிங்கிற அந்த குழப்பம் இருக்குல்ல, அது உண்மையிலே பெரிய ப்ராப்ளம். ஸோ இங்கே கிளாஸ் சேர்ந்துட்டீங்க, இங்கே கிளாஸில் நடத்துறது, இங்கே கொடுக்குற கண்டென்ட், இதுதான் ப்ரிப்பேர் பண்ணணும், இதுதான் உங்களோட கோராக இருக்கணும். நீங்கள் அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ண தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. திருப்பி போய் அந்த கன்ஃபியூஷன்ஸ்குள்ளாரே விழக்கூடாது. ஸோ அதனால் அதை பார்க்க வேண்டாம் அப்படிலாம் நான் சொல்லலை, பட் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இதில் தேவையானது எல்லாமே இங்கே கவர் பண்ணி முடிச்சிடுறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக படித்து முடிச்சிடணும். இதுதான் எக்ஸாமோட டிமாண்ட், புரியுதா? தென் டைவர்ஷன்ஸ். ஆப்வியஸ்லி நீங்கள் எல்லாருமே டைம்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, உங்ககிட்ட டைம் இல்லாததெல்லாம் இல்லை, உங்கள் டைம் எல்லாம் தேவையில்லாததுல நிறைய ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம கொஞ்சம் உட்காந்து டைம் ஆடிட்டிங் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு நமக்கே தெரியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு ப்ரெடிக்டபுளாக இருக்குது, அதாவது அடுத்த வீக்கில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள்னு ஒரு சிலது இருக்கும்ல, அதெல்லாம் உட்காந்து அந்த வார கடைசியிலே எழுதிட்டு அதுக்கு அந்த நேரம் ஒதுக்கிட்டீங்கன்னா மீதி நேரம்லாம் நிறைய டைம் இருக்கும். நம்ம அந்த வேலையை பண்ணணும்னு நினச்சே ஒரு டைமை ஓட்டம் பார்த்துருக்கீங்களா? சில நேரம் இந்த வேலையை பண்ணணும்னே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஓட்டுவோம்ல, அதெல்லாம் நடக்காது. ஆமாம், இந்த வேலை பண்ணணும், அதை இந்த நேரத்தில் பண்ண போகிறேன், இப்போ எனக்கு ஐ எம் ஹேவிங் டைம், ஸோ ஐ கேன் ரீட் ஆர் வாட் எவர் யூ கேன் டூ. ஸோ அப்போ அதனால் இந்த டைம் ஆடிட்டிங் நம்ம அதை தனியாக கிளாஸில் ஒரு நாள் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ அதை பண்ணிங்கன்னா, இந்த டைவர்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா, ஐம் லிட்ரலி சேயிங் யூ வில் பி ஹேவிங் பிளென்டி ஆஃப் டைம். கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஒரு சிலருக்கு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அக்செப்டபிள். ஒர்க் போயிட்டே படிப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வீடை பார்த்துட்டே படிப்பீங்க, அதெல்லாம் அக்செப்டபிள். அந்த ஒர்க்கெல்லாம் நான் சொல்லலை நெக்லெக்ட் பண்ண சொல்லி. பட் அதை தாண்டி இருக்கிற டைமில் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாங்கிறத பார்க்கணும். தென் ஆப்வியஸ்லி ஷிஃப்ட் இன் கொஷின் பேப்பர், இதை தான் நான் சொன்னேன். இப்போ அதுக்கு முன்னாடி பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி கான்செப்ஷுவலாக இருந்த தொட்டு எல்லாரோட ஸ்டடி பேட்டர்னுமே அதை நோக்கி இருந்துச்சு. பட் அந்த பேசிக்காக டேரக்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் இது மாதிரி இருக்காதுன்னு ஒமிட் பண்ணிட்டு வந்தவங்கலாம் லாஸ்ட் எக்ஸாமில் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அவங்க ஒரு 10-20 மார்க்ஸ் கிட்ட லூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் இது ப்ரெடிக்டபிளாக இருக்க மாட்டேங்குது இப்போ ரீசென்ட்லி. லைக் இதான் இப்படி தான் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் சொல்ல முடியல. ஓவரால் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஓரளவுக்கு லைக் ஃப்ளெக்சிபிலிட்டி, லைக் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்குது, ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதில் இருந்துகிட்டே இருக்குது, ரைட்? ஸோ இதெல்லாம் உங்களோட ரீசன்ட் சேலஞ்சஸ். தென் கம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அப்ரோச், ஹைப்ரிட் மாடலில் கிளாஸஸ் இருக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் ஃபவுண்டேஷன் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேரில் ஆஃப்லைனில் கிளாஸ் கவனிக்கலாம் அட் எனி பாயிண்ட். ஊரில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு சில கேண்டிடேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாமை ஒட்டி இருக்கிற லாஸ்ட் 1 மாதம் 2 மாதம் இங்கே பிஜி எடுத்து ஸ்டே பண்ணி இங்கே 2 மாதம் இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை நீ ஆன்லைனில் தான் சேர்ந்தேன், ஆன்லைனில் மட்டும் தான் படிக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ எப்போனாலும் ஆன்லைன் ஆஃப்லைனுக்கு நடுவில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து படிக்கிறேன் சார், ஏதோ ஒரு ரீசன், ஃபேமிலி ரீசன், நான் வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்குது, நோ வரிஸ், நீங்கள் ஆன்லைனில் இதே லைவ்ல கவனிச்சிக்கலாம். ஸோ இந்த ஷிஃப்டிங் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் பீட் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், இங்கே நடக்கிற கிளாஸஸ் எல்லாமே இன்க்ளூடிங் இன்னைக்கு நம்ம இனாகரேஷனில் இந்த பேசுகிற இந்த மீட்டிங்லேருந்து எல்லாமே இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நிமிஷமும் ரெக்கார்டிங்கும் அவங்ககிட்ட போர்ட்டலில் வந்துடும். அதோட வேலிடிட்டி 1 இயர் வரைக்கும் இருக்கும். இஃப் அட் ஆல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அடிஷ்னல் வேலிடிட்டி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏதோ ஒரு கொஸ்டின் டவுட் இருக்குது, ஏதோ ஒரு கண்டென்ட் டவுட் இருக்குன்னா நீங்கள் போயிட்டு அந்த பர்டிகுலர் கிளாஸோட வீடியோவை அன்னைக்கு டேட்டில் போயிட்டு கரெக்டாக அந்த இடத்துல சீக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த கண்டென்ட்டை பார்த்துக்க முடியும். ஸோ இது லிட்டரலி படிக்கிறப்ப டவுட் வரப்போ அதை போய் அந்த இடத்துல சீக் பண்ணி பார்த்துக்க முடியும். இல்லை ரிவிஷன் பண்ணுமா, அதை உட்காந்து ப்ளே பண்ண விட்டுட்டு சும்மா ட்ராவல் பண்ணுறப்ப கூட ப்ளே பண்ண விட்டுட்டு கேட்டுட்டு போனால் கூட ஓகே. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிகாஸ் டவுட் வர டைமில் அதை நம்ம முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், கூட வரவங்க கிட்ட கேட்போம், இப்படி தான். பட் எக்ஸாக்டாக நான் இங்கே என்ன நடத்தினேன், அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அன்றைக்கி கொடுத்தேனோ அது அப்படியே திருப்பி உங்களால் பார்க்க முடியுன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த ரெக்கார்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்டேஜோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு எதிரி. இந்த வார்னிங்கை நான் வெரி ஃபர்ஸ்ட் டே கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, அதுதான் ரெக்கார்டிங் இருக்குல்ல அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் நிறைய பேர் லைவ் கிளாஸை அட்டன் பண்ண முடிஞ்சும் பண்ணாமல் போவாங்க. இது பெரிய தப்பு. ரெக்கார்டிங்கோட யூட்டிலிட்டி என்னவோ அது கூடவே வச்சுக்கணும். அது உங்களை ஓன் பண்ணக்கூடாது, அது உங்களை கவர்ன் பண்ணக்கூடாது. பரவாயில்ல ரெக்கார்டிங் இருக்குது பார்த்துக்கலாம்லாம் ஒதுக்காதீங்க. அப்படி ஒரு தாட் வருதுன்னா யோசிச்சுக்கோங்க, நீங்கள் இந்த ப்ராசஸ் விட்டு விலகுறீங்க. நான் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லுவேன், ரொம்ப ரூடாகவே சொல்லுவேன் அது. பிகாஸ்
இது உங்களுக்கு ப்ரிப்பரேஷனில் சப்போர்ட்டிங் ஃபேக்டராக கொடுக்குறமே தவிர நீங்கள் மொத்தமாக அதில் போய் ரிலே பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு. அன்லஸ் அன்டில் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனாக இருந்துச்சுன்னா ஓகே. இல்லை என்னால் 1 மணி நேரம் தான் சார் வந்து கவனிக்க முடியும், காலையில் எல்லாரையும் கிளப்பி அமிச்சிட்டு, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் காலையில் எல்லாரையும் கிளப்பி அமிச்சிட்டு என்னால் 11 மணிக்கு தான் ஜாயின் பண்ண முடியுதா, பரவாயில்ல ஜாயின் பண்ணுங்க. அந்த 2 மணி நேரத்தை லைவ்ல பார்த்துருங்க. சரி, கண்டினியூட்டி இருக்காது, ஒரு பிரச்சனையும் இல்லை. மிஞ்சி போனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்த 1 ஹவரோட அடுத்த ஒரு ½ ஹவருக்கு நான் அதை கண்டினியூஸாக பேசியிருப்பேன், அவ்வளோதானே தவிர எல்லாமே செக்மெண்டடாக தான் இருக்கும் கிளாஸ். அப்போ ரொம்ப ஈஸியாக உங்களால் கோப்பப் பண்ணிட முடியும். இந்த மைண்ட் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய பிரச்சனை. ஐயோ நான் அதை பார்த்துட்டு முந்தின கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன், நான் அதை ரெக்கார்டிங் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் வரேன்னு அடுத்த 4 கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணல, அந்த பெண்டிங் என்னைக்கா இருந்தாலும் 3 மணி நேரம் பெண்டிங், 3 மணி நேரம் தான். நீங்கள் அதனால இன்னைக்கு கிளாஸ் வரலன்னா அது 6 மணி நேரம் பெண்டிங் ஆயிரும். பரவாயில்ல, வந்து உட்காந்துருங்க, வந்து லைவ்ல உட்காந்துருங்க. ஓகே, போன கிளாஸ்ல இதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து உட்காந்துருங்க. இல்லை வந்து உட்காந்துருங்க, ஓகே இதான் நடந்துச்சா போன கிளாஸ்ல, சரி ஓகேன்ட்டு அதை அந்த மைண்ட் பிளாக்கை பிரேக் பண்ணிடுங்க. ஆன்லைன் கிளாஸ் நடக்குதா, லிங்க் வருதா, ஓப்பன் பண்ணி வச்சிடணும். உங்களால் கவனிக்க முடியுதோ இல்லையோ ஓப்பன் பண்ணிடுங்க. அப்புறமே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை என்கேஜ் பண்ணிடும் அந்த கிளாஸஸ். ஸோ இது எதுக்கு நான் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் வார்னிங் கொடுக்குறேன்னா, நிறைய பேர் இது ஒரு ட்ராப்ல போய் விழுந்துடுறீங்க. அதான் ரெக்கார்டிங் இருக்குல்லங்கிற ட்ராப்ல போய் விழுந்துடுறீங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. இது எனக்கு எல்லாருமே எனக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறீங்களா இங்கே இருக்க எல்லாரும்? அதான் ரெக்கார்டிங் இருக்குல்ல அப்படின்ற ரீசன்னால நான் ஒரு லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடிஞ்சும் அட்டன் பண்ணாமலாம் போக மாட்டேன் சார். நான் கண்டிப்பாக வந்துடுறேன். லைவ் கிளாஸ் இருந்துச்சுன்னா நான் வந்துடுறேன். இது ஒரு ஸ்டர்ன் வார்னிங். இது வந்து ஒரு டபுள் ஹெட்டட் நைஃப் மாதிரி, 2 சைடும். ஒரு பக்கம் நல்லதாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும், அது உங்களை கீழேயும் தள்ளிடும். அதனால ரெக்கார்டிங்கை சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள், சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். தென் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் ஆப்வியஸ்லி இருக்கும். இங்கே இருக்க ஒருத்தருக்குமே லைக் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். கிளாஸில் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நான் சொன்ன மென்டாரிங் கால்ஸ் மூலமாக அவங்கள லைக் கைட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை இந்த சைட்லேருந்து வியூ பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த சைட்லேருந்து இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி அதனால தான் லிமிட்டட் சீட்ஸுமே. வீக்கெண்ட் பேட்ச்னு எடுத்தோம்னா இவ்வளோ தான், 30 ஸ்டூடெண்ட்ஸ் 40 ஸ்டூடெண்ட்ஸ். இதே ரிப்பீட்டர் பேட்ச்னு எடுத்தோம்னா அகைன் அங்கே ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ். இது மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டை லிமிட் பண்ணிகிட்டே வருவோம். ரீசன் அப்போ தான் இண்டிவிஜுவலாக லைக் அவங்க யார் என்னெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஆன்லைன் கிளாஸ் மூலமாகவே இதை அந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டியோட கொண்டு போக முடியறது லிட்டரலி அது தட்ஸ் டெர்சாகி வேன்னே சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த கனெக்டிவிட்டி ஜென்ரலாக ஆஃப்லைனில் ஃபீல் பண்ணிடலாம், அதை ஈஸியாக நேரில் பார்ப்போம், பேசுவோம், வைப்போம். பட் ஆனால் ஆன்லைன்லையும் அதே அளவுக்கான இம்பாக்டை கொடுக்க முடியும்னா அது கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டியூட்டில் அது நடக்கும். அதனால் அதை பற்றி வரியே பண்ணாதீங்க, ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்றது எல்லாமே. ஓகே திலீப், வெரி குட். நெக்ஸ்ட்டு கான்செப்சுவல் டீச்சிங். இதை நான் சொல்லணுன்னே இல்லை, ஆப்வியஸ்லி எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே பேஸ்ட் ஆன் கான்செப்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுதான் உங்களுக்கு லாங் டைம் ரிட்டென்ஷன் கொடுக்கும். இந்த ஷார்ட் டைம் ரிட்டென்ஷன் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கலாம், ஆனால் அது உள்ளே போய் உங்களுக்கு வேலை பார்க்குறப்ப கை கொடுக்காது. உள்ளே போயிட்டு நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றதும் முக்கியம். உள்ளே போயிட்டா ரேஸ் முடிஞ்சிருச்சா என்ன, நமக்கு அப்படி தான் ஒரு வாட்டியும் சொல்லி கொடுப்பாங்க. 10th முடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் வாழ்க்கை செட்டில், அவ்வளோதான் தம்பி 2 வருஷம் 12th முடிச்சுட்டா வாழ்க்கை செட்டில்னு வாங்க. காலேஜுக்குள்ளே போனால் அந்த காலேஜ் தான்டா 4 வருஷம் முடிச்சிட்டீங்கன்னா லைஃப் செட்டில்னு வாங்க. வேலைக்கு போனோன்னு 2 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படுப்பா, அதுக்கப்புறம் நீ சீனியர் ஆகிட்டீங்கன்னா உனக்கு பிரச்சனை இல்லைன்னு வாங்க. மேனேஜர் ஆகிட்டா இப்படி ஒரு ஸ்டேஜ்லேயும் இதான் சொல்லுவாங்க. இங்கேயும் அதே தான். நீங்கள் ஏஐ ஆகிட்டீங்கன்னா பிரச்சனையெல்லாம் முடியாது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்கள் அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய டேஸும் ஆரம்பிச்சிடும். அப்போ ஆப்வியஸ்லி இதை விட அது இன்னும் சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது. போக போக அது சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது. அந்த சேலஞ்சுக்கு நம்மளை எக்யூப் பண்ணிக்கிட்டோம்னா சர்வே பண்ணிடுவோம், இல்லைன்னா மாட்டிக்குவோம், அவ்வளோதான். ஸோ அப்படி எக்யூப் பண்ணுற ஒரு ப்ராசஸில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதனால் கான்செப்சுவல் டீச்சிங் அப்படிங்கிறது லாங் டேர்ம் ரிட்டென்ஷனுக்கும் ரியல் டைமில் ரியல் வேர்ல்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குமானதாக இருக்கணும். அப்படி தான் இங்கே டீச்சிங் இருக்கும். இட் இஸ் நாட் மியர்லி டு மேக் யூ கிளியர் திஸ் எக்ஸாம். அது பேசிக்காக நடக்க போகிற ஒரு விஷயம். அது கூட அடிஷ்னலாக லைஃப்கான லேர்னிங்ஸையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும் டெக்னிக்கலி, ரைட்? அது இங்கே 100% இருக்கும். தென் எக்ஸாம் ஓரியன்டான அப்ரோச், ஆஸ் ஐ செட் பிஃபோர், லைக் ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம் இங்கே கிளாஸில் அப்படின்னாலே அதுலேருந்து எதெல்லாம் கொஷின்ஸாக இதுக்கு முன்னாடி மாறி இருக்கோ அந்த ஏரியாஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி தான் நடத்துவோம். அதை தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பிளேஸில். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால எக்ஸாம் ஓரியன்டாக தான் கிளாஸஸ் தான் இருக்கும். அண்ட் 5th ஒன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், விச் இஸ் ஃபீட்பேக் ட்ரிவன். நீங்கள் ஒவ்வொரு மந்தோட எண்ட்லையும் ஃபீட்பேக் ஃபார்ம் உங்களோட குரூப்பில் வந்து ஷேர் ஆகும். இட் இஸ் மேண்டட்டரி டு ஃபில். எல்லாரும் இங்கே மீட்டிங்கில் இருக்க எல்லாருமே, கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருமே அந்த ஃபீட்பேக் ஃபார்மை ஃபில் பண்ணியே ஆகணும். இது வந்து கட்டாயம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதில் காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது. அப்புறம் பண்ணிக்கலாம், சும்மா தானே பண்ணுறோம், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அனானிமஸாக தான் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுவோம். லைக் ரேண்டம் பேசிஸில் உங்களோட பேர் ஐடென்டிட்டிலாம் தெரியாது, அனானிமஸ் பேசிஸில் தான் உங்கள் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுவோம். ஜென்யூன் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக வேணும்.
அதில் நீங்கள் சொல்கிற பாசிட்டிவ்ஸ் அப்படி என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே அடுத்த இதுக்கு கண்டினியூ பண்ணுவோம். லைக் அடுத்தடுத்த கிளாஸஸில் அதில் நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன கிரிட்டிசிசம்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம்ஸை எடுத்துட்டு தான் ஓகே லைக் இந்த சேஞ்சை மேக் பண்ணலாம். அதுவும் காமனாக இருக்கணும். லைக் நிறைய பேர் அதே விஷயத்த சொல்கிறப்ப சரி அப்போனா இது ஒரு விஷயம் இஷ்யூ இருக்குது, அதை ரெக்டிஃபை பண்ணுவோம். இப்படி தான் டர்சாகி இன்ஸ்டியூட்டில் அடுத்தடுத்த பேட்சஸ் எல்லாமே எவால்வ் ஆகி வந்திருக்கு. இன்னைக்கு நீங்கள் அட்டன் பண்ணுற கிளாஸஸ்க்கு பின்னாடி உங்களுக்கு முன்னாடி இருந்த பேட்ச்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இது நல்லா இருக்கு சார், இது பண்ணலான்னு சொன்னதுனால கண்டினியூ ஆன விஷயமா இருக்கும். இல்லை சார் இந்த மாதிரி இதை சேஞ்ச் பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுங்கிற ஃபீட்பேக்ஸ்னால இது இன்னைக்கு இருந்திருக்கலாம். அதே மாதிரி தான் உங்களோட ஃபீட்பேக்கும் இட் வில் பி ஹைலி வேல்யூட். அதனால எவ்ரி மந்த் எண்டில் அந்த மந்த்ல நடந்த சப்ஜெக்ட்டுக்கான ஃபீட்பேக் ஃபார்ம் வரும். இட் இஸ் மேண்டட்ரி டு ஃபில் இட். குட். ஸோ இவங்க எல்லாருமே ரீசெண்ட் அச்சீவர்ஸ். இவங்க ஆர்த்தி வந்து ஜிசிசியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம். ஆமாம், ஜிசிசியில் அந்த முனிசிபல் ஏஇ சொன்னால அது கிளியர் பண்ணாங்க. அமிழ்தினியன் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஏஇ எக்ஸாம், டிஎன்பிசி ஏஇ எக்ஸாம் கிளியர் பண்ணி 2024 கிளியர் பண்ணி உள்ளே போனாங்க. தியா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கம்யூனல் ரேங்க் வந்து 27 நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, 2024 கிளியர் பண்ணவங்க. அண்ட் இது வந்து சுரேஷ் கிருஷ்ணா அகெயின் முனிசிபல் ஏஇ எக்ஸாம் கிளியர் பண்ணது. அண்ட் இது வந்து ஃப்ரான்சிஸ் பாண்டிச்சேரி ஜேஇ எக்ஸாம் இங்கே இருக்க ஃபவுண்டேஷன் பேட்சில் ஜாயின் பண்ணாங்க. கான்செப்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறேன் சார் ஜாயின் ஃபவுண்டேஷனாக ப்ரோ பேட்ச் நினைக்கிறேன் ஜாயின் பண்ணாங்க. அண்ட் பேசிக் கண்டென்ட்லாம் சேம் தான் சார், எல்லா போர்ட்ஸ்லையும் அதே தானே கேட்க போகிறாங்க. ஜாயின் பண்ணாங்க. ஸோ வெறும் 6 months ப்ரிப்பரேஷனில் 4 months ப்ரிப்பரேஷன் ஐ திங்க் 4 months ப்ரிப்பரேஷனில் பாண்டிச்சேரி ஜேஇ கிளியர் பண்ணாங்க. தென் பாலதண்டாயுதம் அவங்களும் ஜிசிசியில் ஒர்க் பண்ணுறாங்க ப்ரெசென்ட்லி. ஜிசிசியும் கிளியர் பண்ணாங்க, ஏஇயும் கிளியர் பண்ணாங்க. இவங்களோட வீடியோஸ் எல்லாம் இருக்குது, இன்டர்வியூ வீடியோஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் இருக்கும். சுரேஷ் கிருஷ்ணா அது தியாது எல்லாருமே எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த பாட்காஸ்ட் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் இருக்கும். சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு லைக் இன்ஸ்பிரேஷனலாக பார்க்குறது நல்லாயிருக்கும். ஸோ இவங்கெல்லாம் இதை தவிர்த்து நிறைய இருக்காங்க, பட் இதெல்லாம் வந்து ரீசெண்ட் அச்சீவர்ஸ். தென் திஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் விச் இஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட ப்ரிப்பரேஷன் கிளாக் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவசியம் இல்லை. எப்போ இதுதான் என்னோட ஜேர்னின்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ, டிசைட் பண்ணீங்களோ, அப்பையிலேருந்தே உங்களுக்கான டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் எஃபர்ட் போட வேண்டியதுக்கான டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ யூ நீட் டு ஸ்டார்ட் ரைட் நவ். ஓகே, 10:15 மெசேஜ் மட்டும் போட்டுருங்க குரூப்பில். ஓகே, கிளியர் தானே? ரெடி தானே எல்லாரும்? எஸ். வாட் யூ ஃபீல் ரைட் நவ் பிஃபோர் திஸ் 1 hour அண்ட் இப்போ வாட் யூ ஃபீல்? சும்மா ஜென்ரலாக நீங்கள் ஆஃபில் தான் வந்தீங்க, பரவாயில்ல. இந்த ½ an hourல வாட் யூ ஃபீல்? என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், இதிலெல்லாம் கிளாரிட்டி இருக்கா? எதில் எஃபோர்ட் போடணும், எவ்வளோ எஃபோர்ட் போடணும், என்ன பண்ண போகிறோம் நம்ம அடுத்த 6 months சேர்ந்து அப்படிங்கிறதுல கிளாரிட்டி இருக்கா? கிரேட். ஓகே, யாராவது லேட்டராக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட ரெக்கார்டிங் இருக்கும், கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணிடுங்க. நவ் வித் ரெஸ்பெக்ட் டு பேட்ச், ஃபவுண்டேஷன் பேட்ச், யூ மைட் பை ஹேவிங் ஃபியூ டவுட்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம், கிளாஸஸ் வந்து வெனஸ்டேலேருந்து மண்டே வரைக்கும் இருக்கும். அதாவது வாரத்தில் எல்லா நாளும் இருக்கும். டியூஸ்டே மட்டும் கிளாஸ் இருக்காது. பட் அதுக்கு பதிலாக டெஸ்ட்டும் அசைன்மெண்ட் ஒர்க்கும் அந்த நாளில் இருக்கும். அது எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். நேரில் வரணுன்ற ரெக்குயர்மெண்ட் இல்லை. ஒரு ஆன்லைனில் இந்த மாதிரி மீட்டிங் எதுவும் இருக்காது. எல்லாமே நமக்கு த்ரூ போர்ட்டல் உங்களுக்கு வந்து அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் கிளாஸ் ஹவர்ஸ், லைக் டைமிங்னா இதுதான். தென் when it comes to போர்ட்டல், எல்லாருக்குமே இங்கே ஜாயின் பண்ணதுமே within 24 hours போர்ட்டல் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த Jan 21 ஸ்டார்ட் ஆகிற பேட்சோட எண்டு டேட் வந்து ஜூன் லாஸ்ட் வீக் அப்போ உங்களுக்கு போர்ஷன் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். வாங்க, ஜூலை மந்த் வந்து உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும் ஃபுல்லாக. ஓகே, தென் ஃபவுண்டேஷன் பேட்ச் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து இட் ரன்ஸ் பேஸ்ட் ஆன் அ சைக்கிள். ஓகே, ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண மாதிரியே வெவ்வேறு டைம் பீரியட்ஸில் ஃபவுண்டேஷன் பேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பட் உங்களுக்கு இந்த Jan 21 தான் ஃபவுண்டேஷன் பேட்சோட ஸ்டார்ட் டேட்.